இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம உங்களை பார்க்க போறோம். பல மில்லியன் போட்டு கட்டியிருக்காங்க. இங்கே இருக்க தமிழர்கள் எல்லாருமே காசு போட்டு ஒரு ஃபேமிலியாக கட்டின ஒரு கோயில். தம்பி ஒரு கார் வாங்கியிருக்கு, அதோட பூஜை பண்ண வந்திருக்கோம். அந்த பாருங்க பின்னாடி கார் நிற்கிது பாருங்க. நம்ம முருகன் கோயில், லண்டனில் இருக்க முருகன் கோயில், அதோ இருக்கிறதுலே ஒரு பெரிய முருகன் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரியே பெல்லு வச்சுருக்காங்க பாருங்கள், மோளம் பெல்லு. இது மெயினாக முருகன் டெம்பிள், முருகன் கோயில். ஆனால் உள்ளார எல்லா சாமியும் இருக்குது. ரைட்டில் பார்த்தீங்கன்னா பிள்ளையார், லெஃப்டில் இங்கே ஆஞ்சநேயர், நடுவில் சிவா இருக்கார். மத்தியானம் வந்தோன்னா சாம்பார்லாம் கிடைக்கும். ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோமா இங்கே உட்காந்து, கோயில் சாப்பாடு ஃபுட் ரிவ்யூ. இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் எபிசோட்ல நம்ம உங்களை பார்க்க போறோம். நம்ம ஊர் கோயில் முருகன் கோயிலில் போய் நம்ம காருக்கு பூஜை போட போறோம். ஸோ அது ஒரு vlog-ஆ எடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். எவ்வளோ பெர்மிஷன் கிடைக்கும்னு தெரியாது. வாங்க உள்ளார போய் பார்ப்போம். தம்பி ஒரு கார் வாங்கியிருக்கு, அதோட பூஜை பண்ண வந்திருக்கோம். அந்த பாருங்க பின்னாடி கார் நிற்கிது பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம், இது உங்கள் லண்டன் தமிழர். இன்னைக்கு நம்ம நிற்கிறது ஸ்ரீ முருகன் டெம்பிள், லண்டன். நம்ம முருகன் கோயில், லண்டனில் இருக்க முருகன் கோயில், அதோ இருக்கிறதுலே ஒரு பெரிய முருகன் கோயிலை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உள்ளார போய் எப்படி இருக்குது கோயில், அது மட்டும் இல்லை, இதை பற்றி கொஞ்சம் நிறைய பேச போகிறேன். ஸோ வாங்க உள்ளார வீடியோவை போய் பார்ப்போம். ஷூஸ் எங்கேயாவதுக்கலாம், இல்லைனா ரைட்டில் ஒரு ஷூ வைக்கிறதுக்குன்னே ஒரு இடம் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு இருக்க முருகன் கோயில் ஈஸ்டாம்னு ஒரு இடத்துல இருக்குது. ஸோ ஈஸ்டாம் நிறைய தமிழர்கள் வாழ்கிற இடம். ஸோ இந்த கோயில் 1975 நிறைய தமிழ் மக்கள் ஒன்றா உட்காந்து அந்த தமிழ் கம்யூனிட்டியில் என்ன நினச்சிருக்காங்கன்னா, நம்ம ஊர் கோயில் இங்கே ஒன்று கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் அந்த விதைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்த வாங்கி இந்த சர்ச் ரோட்டில் தான் இது இருக்குது. இது 22 வருஷத்துக்கு முன்னாடி இந்த சர்ச் ரோட்டில் ஒரு இடத்த வாங்கி அங்கே தான் இந்த கோயிலை கட்டியிருக்காங்க. நம்ம ஊரில் வச்சுருக்க மாதிரியே பெல்லு வச்சுருக்காங்க பாருங்கள், மோளம் பெல்லு இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அடிக்கும். மிருதங்கம் இதுதான் ஃபுல். உள்ளார பார்த்தீங்கன்னா இதுதான் கோயில். இந்த கோயிலோட டிசைன் பண்ணவர் நம்ம ஸ்ரீ முத்தையா ஸ்தபதிகள் தான். அவர் நம்ம ஊரோட ரொம்ப 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 பிரசித்தமான ஒரு ஸ்தபதி. அவர் ஏற்கனவே பத்மஸ்ரீலாம் வாங்கியிருக்காரு. ஸோ அவரும் இந்த கோயிலோட சீஃப் ப்ரீஸ்ட், அவர் பேர் நாகநாத் சிவம் குருக்கள். இவங்க 2 பேரும் உட்காந்து தான் இந்த டிசைனை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது நம்ம ஊர் ஹிந்து டெம்பிள் பிரின்சிபல்ஸ் படி பண்ணணுன்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி இது டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்தபதி ஸ்ரீ முத்தையா ஸ்தபதி பற்றி பேசணுன்னா, அவர் ஏற்கனவே US முழுக்க 32 கோயில் கட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அவர் சிலைகள் பண்ணதுன்னா, நம்ம ஊரில் நங்கநல்லூரில் இருக்க ஆஞ்சநேயர் சிலை, அதுவும் அவர் தான் டிசைன் பண்ணது, 32 அடியில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்ரீலங்காவில் இருக்க புத்தர் சிலை, அது 67 அடிக்கு மேலே இருக்குது, அதையும் அவர் தான் டிசைன் பண்ணார். ஸோ இந்த கோயிலை கட்டுறதுக்கு 3.5 மில்லியன் பவுண்ட்ஸ் ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ 3.5 மில்லியன் என்ன, நம்ம ஊருக்கு தோராயமாக 35 கோடி வருது. அது ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. இது எப்போ பண்ணாங்க, எந்த டைமில் இது எழுதியிருக்காங்கன்னு தெரியாது இந்த ஆர்டிக்கல்.
ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்திங்கன்னா இந்த கோயிலோட வேல்யூ அதோட பல மடங்கு அதிகமாக இருக்கும். பட் உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக சொல்கிறேன். இப்போ வந்து இது கட்டுறதுக்கு வந்து ஒரு 35 கோடி ஆச்சு. இந்த கோயிலில் ஒரு தேர் திருவிழா நடக்கும். இந்த தேர் திருவிழா இங்கே ஒரு தேர் திருவிழாவை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம். வேறு தேர் திருவிழா எப்போ வருதோ நாங்கள் ஃபுல்லாக அதை எடுத்து போட போகிறோம். வெயிட் பண்ணிட்டே இருங்க. பின்னாடி நிறைய பார்க்கிங் இருக்குது. ஒரு அட்லீஸ்ட் 50 காருங்க கிட்டே நிறுத்தலாம். பாருங்கள், இதுதான் ஃபுல் பார்க்கிங்கு. பின்னாடிலேருந்து பாருங்கள் எப்படி இருக்குது கோயில்னு. இப்போ பின்னாடி நிற்கிறோம். முன்னாடி அழைச்சிட்டு போகிறோம் வாங்க. முன்னாடியே இது மெயினாக முருகன் டெம்பிள், முருகன் கோயில். ஆனால் உள்ளார எல்லா சாமியும் இருக்குது. ரைட்டில் பார்த்திங்கன்னா பிள்ளையார், லெஃப்டில் இங்கே வந்து ஆஞ்சநேயர், நடுவில் சிவா இருக்கார். எல்லா சாமிங்களும் இருக்காங்க உள்ளார. ஐயப்பன் இந்த கார்னரில் பார்த்திங்கன்னா ஐயப்பன் இருப்பார். பிள்ளையார் அதுக்கு பின்னாடி இருப்பார். இங்கே இருக்க மெயினாக வந்து பூஜாரிங்க எல்லாமே நம்ம ஊர்லேருந்து வந்தவங்க. திருச்சி, திருநெல்வேலி, தஞ்சாவூர், சென்னை எல்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக தமிழ் பேசுவாங்க. ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க. அதே மாதிரி இங்கேயே பக்கத்துலேயே அந்த சைடே பார்த்திங்கன்னா ஒரு இது சாப்பாடெலாம் அங்கே தான் கொடுப்பாங்க. பிரசாதம்லாம் வந்ததுன்னா நீங்கள் சாட்டர்டே சண்டேலாம் வந்தீங்கன்னா சூப்பரான சாம்பார் சாதம்னா என்ன சொல்லுவாங்க, பிசிபெல்லா பாத்து, நல்ல மத்தியானம் வந்து ஒரு சரியான கட்டிட்டு போகலாம். லெமன் ரைஸ், உப்புமா மாதிரி இது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. இங்கே பாரு, இது பொங்கல் சரியாக இருக்கும். டேஸ்ட்டு சரியாக இருக்கும். என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எடுக்கிறியா இல்லை லஞ்சுக்கு எடுக்கிறியா? உங்களுக்கு இல்லை அது ரெண்டு கொஞ்சம் அதில் இதில் கொஞ்சம் டேஸ்ட். இது ரவா பொங்கல், இது உப்புமா தான். அது போதும். அப்புறம் மத்தியானம் வந்தோன்னா சாம்பார்லாம் கிடைக்கும். ஃபுட் ரிவ்யூ பண்ணுறோமா இங்கே உட்காந்து? கோயில் சாப்பாடு ஃபுட் ரிவ்யூ. ஒரு பொங்கல் வேறு லெவலில் இருக்கும். சம்பாலுங்க மட்டும் இல்லை, பாகிஸ்தானீஸு, வெளியூர்லேருந்து இருக்கவங்க நிறைய பேர் எல்லாம் இங்கே வருவாங்க சாப்பிட்றதுக்குன்னு. பல மில்லியன் போட்டு கட்டியிருக்காங்க. இங்கே இருக்க தமிழர்கள் எல்லாருமே காசு போட்டு ஒன்றா காசு எல்லாத்தையும் சேர்த்து ஈழத்தமிழர்கள் நம்ம ஆளுங்க எல்லாருமே போட்டு இது வந்து ஒரு ஃபேமிலியாக கட்டின ஒரு கோயில். இன்றைக்கி இவ்வளோ பெருசாக இருக்குன்னு பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. இது வந்து வேற சைடு, இந்த சைடு காமிக்கும். இந்த பூஜை ஏற்கனவே ஆரம்பிச்சிட்டாரு அவரு. எப்படி இருந்தது எக்ஸ்பீரியன்ஸு?
பக்தியா நல்லா சாமி கும்பிட்டியா? சூப்பர். ஸோ முருகன் கோயில் லண்டன்லேயே பெரிய கோயில். இந்த கோயிலோட ஒரு vlog-ஐ, ஒரு ஷார்ட் vlog-ஐ ரசிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட இந்த vlog முடியுது, இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோடில் பார்ப்போம். டேக் கேர். சந்தோஷமா இருக்கும்.